அன்பும் கண்மணியும் செம ஜோடி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கண்மணி ரொம்ப ஃபீலிங்ஸாகவே இருக்கிறாங்க. உன்னை அன்பு இருந்துட்டு, கண்மணி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்புறம் உனக்கு ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு கொடுத்தேன், நீ மறந்துட்டியா? நீயும் தான் என் கூட ஆஃபீஸ் கிளம்பி வரணும் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க. நானுமா வேண்டாங்க, பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவங்க ஏதாவது சொல்லி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு இல்லை இல்லை, நீ என் கூட வந்தே தான் ஆகணும், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அன்பு கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கண்மணியும் கிளம்பிடுறாங்க. அன்பும் கண்மணியும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. இங்கே கண்மணி அன்பு ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டு வெண்ணிலா உட்காந்துருந்த ஹாபினா வந்து இங்க கண்மணிக்கு வந்து அன்பு குடுக்குறாங்க. உடனே அங்க உட்காந்துட்டு, "இங்க பாரு, நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டா போதும். அதுதான் உனக்கு குடுக்குற வேலை." அப்படி சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு அவங்க கேபினுக்கு போயிடுறாங்க. இங்க வெண்ணிலாவும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவங்களோட கேபினுக்கு போறாங்க. அங்க கண்மணி உட்காந்துருக்கத பார்த்துட்டு, இங்க வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. "ஏய்! நீ எங்கடி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு கோவமா கண்மணி பார்த்து பேசுறாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "நீ இங்க என்ன பண்றன்னு நான் தான் உன்ன கேட்கணும்." அப்படி சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. "இது என்னுடைய கேபின். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கேட்டதும், கண்மணி வந்துட்டு, "அதான் நீ வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவ, ஆஃபீஸ்ல உனக்கு என்னடி வேலை?" அப்படின்னு கண்மணி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே என்ன சத்தம்னு சொல்லிட்டு அன்பு அந்த இடத்துக்கு வராங்க. உடனே உன் அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாரு, கண்மணி இனிமேல் இந்த போஸ்டிங்க்கு நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவ தான் இந்த வேலையெல்லாம் இனிமேல் பாப்பா." அப்படி சொல்லிட்டு அன்பு சொன்னதும் வெண்ணிலா இருந்துகிட்டு, "ஏய்! உன்ன யார் அப்பாயிண்ட் பண்ணா? இது பாட்டிக்கு தெரியுமா? பாட்டி இப்பவே கூப்பிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பாட்டிய கூப்பிட்டு வர்றாங்க. அந்த கண்மணி என்னோட ஹேபின்ல உட்காந்துருக்காங்க. "ஏன் உங்களுக்கு தெரியாதா பாட்டி?" அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னதும், "அப்படியா? எனக்கு தெரியாதே." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேகமா வர்றாங்க. "ஏய் கண்மணி, இங்க என்னடி உனக்கு வேலை? உன்னுடைய வேலை அடுப்பங்கரை தானே? அது வீட்ல தானே இருக்கு. அங்க போடி." அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கண்மணிய மிரட்டுறாங்க. அன்பு இருந்துட்டு, "பாட்டி, இங்க பாருங்க, கண்மணிக்கு இந்த போஸ்டிங்க்கு நான் தான் போட்டு குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே "இங்க பாரு அன்பு, வெண்ணிலா தானே இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப எதுக்கு இந்த வேலையில இவள உட்கார வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டதும், "இங்க பாருங்க பாட்டி, அந்த வெண்ணிலா அதான் வீட்ட விட்டு போயிட்டால்ல, ஆஃபீஸ்க்கும் இத்தன நாள் வரலல்ல, திடீர்னு வந்துட்டு அவ எதுக்கு கண்மணிய மிரட்டணும்? முதல்ல அவள கிளம்ப சொல்லுங்க பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட அன்பு சொல்றாங்க. "அது எப்படிடா? இவளுக்கு என்ன தெரியும்னு இவள வந்து இங்க உட்கார வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "இங்க பாருங்க பாட்டி, கண்மணியோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அவள பத்தி தரக்குறைவா யாரும் பேசினாலும் எனக்கு பிடிக்காது. மரியாதையா அவள கிளம்ப சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனேவும் வெண்ணிலா இருந்துக்கிட்டு, "பாட்டி உங்களையும் அன்பு எதிர்த்து பேசுறாரு பாருங்க அவளுக்காக." அப்படின்னு சொன்னதும், பாட்டி இருந்துக்கிட்டு, "பொறுமையா இரு வெண்ணிலா." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ வெளியில கூட்டு வராங்க. "இந்த ஆஃபீஸ்க்கு நீ வரலாம் வெண்ணிலா. ஆனா அன்புவ என்னால இப்போதைக்கு கோவிச்சுக்க முடியாது. ஏன்னா அவன விட்டு தான் பிடிக்க முடியும். அதனால நீயும் இந்த ஆஃபீஸ்க்கு வா. அவ என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். நீ அன்ப உன் கண்ட்ரோல்ல கொண்டு வராத. அவ பார்த்து வயித்தெரிச்சல் படணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.